ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். அந்த கருத்துக்கு அடக்கிய சில படைகளிலே அண்ணாவின் கொள்கைகளை, பெரியாரின் தத்துவங்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எண்ணங்களை நம்முடைய வலிவுக்கு ஏற்ப, பொலிவுக்கு ஏற்ப எடுத்து சொல்லி இந்த கழகத்தை படத்துறையின் மூலமாகவும் கலைத்துறையின் மூலமாக வளர்ப்பதற்கு முயற்சிப்பதில் என்ன தவறு என்று கேட்டு என்னை பின்பற்றி மன்னிக்க வேண்டும். என்னை பின்பற்றி அல்ல, அறிஞர் அண்ணா அவர்களை பின்பற்றி என்னை போன்றவர்கள் இது போன்ற துறைகளிலே ஈடுபட்ட காரணத்தால் தான் இன்றைய தினம் வளமான வலிமையான ஒரு இயக்கத்தை நாம் காண முடிந்தது. அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சி நன்மையிலும் முடிந்தது, சில நேரங்களில் தீமையாகவும் விளைந்தது. அந்த தீவை என்ன என்பதை நாங்கி விளக்கி ஒரு நல்ல விழாவில் மகிழ்த்தக்க அளவிலே நாம் எல்லாம் மாநாடு போல கூடியிருக்கிற ஒரு விழாவில் மாசு ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. ஆனால் அந்த மாசு மருகெல்லாம் தூசு போல நம்மால் பாவிக்கப்படும், நம்மால் விரட்டி அடிக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தான் இன்றைய தினம் நாம் நம்முடைய கலைத்துறை பணிகளையும் லட்சிய பணிகளையும் ஒன்றாக கருதி ஆற்றிக் கொண்டிருக்கின்றோம். அந்த பணிக்கு ஆதரவாக இருக்கின்ற அனைவரையும் நான் வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். அவர்களுக்கு ஆதரவு தர கடமைப்பட்டிருப்பதை வெளிப்படுத்துகின்றேன். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள், குறிப்பாக அன்பழகரை போன்றவர்கள் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெற எப்பாடும் பெற்றிருப்பார்கள் என்பதை எல்லாரும் எண்ணி பார்க்கிறேன். இன்று மாலையிலே 5 நேரத்திலே என்னை அழைத்து வந்து இந்த இடத்தை காட்டிய தம்பி அன்பழகன், இதோ வாழலாம், இதுதான் முரசொலி நூலகம், இதுதான் திராவிட நாடு அலுவலகம், இதுதான் திமுக அலுவலகம் என்று ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய கைத்தளம், கைவண்ணம் இவைகளால் விளைந்த இறைச்சிமிகு திருவுருவங்களை, மேடைகளை, அந்த மேடைகளை அலங்கரித்த அற்புதங்களை எல்லாம் எனக்கு விளக்கியிருக்கிறார்கள். நான் அவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது, இன்னும் சொல்ல போனால் அன்பழகனை போன்றவர்களிடத்தில் எதிர்பார்ப்பது, நீ இன்றைக்கு என்னை அழைத்து வந்து இதுதான் நான் அமைக்கின்ற மேடை, இதுதான் இந்த மேடையிலே வைக்கப் போகின்ற படம்,
கட்டிடம் குருவன் இவை என்று சொல்வதை காட்டிலும் நான் எப்போது வாழ்வேன் என்றால் இதோ பாருங்கள் பட்டியலை. இந்த பட்டியல் இந்த தேர்தலிலே நான் பெற்றுள்ள வெற்றிக்கு கிடைத்துள்ள சன்மானம் என்று ஒரு 15 அல்லது 20 சட்டமன்ற உறுப்பினர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை, அன்பழகரை போன்றவர்கள் காட்டுவார்களே. ஆனால் நான் அவர்களை அரவணைத்து கட்டி அணைத்து கைகுலுக்கி கலந்தழுவி மகிழ்ச்சி அடைவேன். அந்த மகிழ்ச்சியை எனக்கு அன்பழகரை போன்ற தம்பிமார்கள் சென்னை போன்ற இடங்களில் அல்ல, தமிழகம் முழுவதும் உள்ள மாநகரங்களில் தலைவார்களே. ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இழை எதுவுமே இருக்க முடியாது. அந்த மகிழ்ச்சியை தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இங்கே என்னுடைய அருமை தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களை எப்படி நாங்கள் பார்க்கிறோம் என்று கனவு கண்டல்ல, உள்ளபடியே அவரை இப்படிப்பட்ட சித்திரமாக சீராக அவர் இந்த இயக்கத்திலே தொண்டாற்றுவார். அவருடைய குறுக்க இருக்கின்ற எத்தகைகள் என்றெல்லாம் என் மனக்கள் முன்னால் இருந்தபோது நான் எண்ணிக்கொண்டேன். 90 வயது எனக்கு இப்போது சொல்லிக்கொள்ள வெட்கப்படவில்லை. என்னுடைய துணையார் இருக்கிற காரணத்தால் வயதை இப்போது சொல்வது சரியல்ல. 90 வயது. இந்த 90 வயதுக்குள் நாங்கள் கண்ட நான் என்று தொடங்கி நாங்கள் என்று விரிவுபடுத்துவதற்கு காரணம், நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு உறுப்பினராக இருந்து தஞ்சை மாவட்டத்திலே ஒரு பகுதி செயலாளராக விளக்கி, அதற்கு பிறகு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவே ஆகியிருக்கிறேன் என்றால் இத்தனை கட்ட வளர்ச்சிகள் எனக்கு என்பதை எண்ணி பார்க்கிறேன். அத்தகைய வளர்ச்சிகளையும் நம்முடைய தம்பிகள் பெற வேண்டும் என்பதிலே நான் எவ்வளவு ஆர்வமுடையவராக இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஸ்டாலின் ஆனாலும் தம்பி துரைமுருகனானாலும் வேறுடைய நண்பர்களானாலும் அவர்களெல்லாம் நாங்கள் பெற்ற இன்பம் நீங்களும் பெற வேண்டும் என்கின்ற என்னுடைய வாழ்த்துக்கு உரியவர்கள். அந்த வாழ்த்துக்குரிய தம்பிமார்களை இன்றைக்கு நாம் பாராட்டுகிற கடலை உணர்வோடு அவர்களுக்கு சொல்லுவேன், மற்றவர்களுக்கும் சொல்லுவேன். எப்படி இருந்தார்கள், கருணாநிதி எப்படி இருந்தார்? ஒரு காலத்திலே திருக்குவளை கிராமத்தில் மாரோட்டை கொண்டு கல்லூரியிலே படிப்பதற்கு வழி இல்லாமல் அலைந்து திரிந்து அவதிப்பட்டு பிறகு எப்படியோ படித்து முடித்து பெரியாரை தலைவராக கொண்டு அறிஞர் அண்ணாவை
தலை சிறந்த வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டு கருணாநிதி முன்னேற்றம் என்றால் அதை போல நாமும் முன்னேற வேண்டாமா என்று ஒவ்வொரு இளைஞரும், இந்த இயக்கத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞரும் நினைத்தால் போதும். ஒவ்வொரு இளைஞரும் கருணாநிதி ஆகலாம், ஒவ்வொரு இளைஞரும் ஸ்டாலின் ஆகலாம், ஒவ்வொரு இளைஞரும் துறைமுருகனாகலாம், ஒவ்வொரு இளைஞரும் திராவிட முன்னேற்ற கழக தரக்கூடிய ஆற்றல் பெற்றவராக ஆகலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை எய்துவதற்காக நான் உங்களை எல்லாம் சந்திக்கிற நேரத்திலே ஒன்றை சொல்லுகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, பொது வாழ்க்கையிலே, அரசியல் வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே துறக்க வேண்டியது ஒன்றும் பெரிதான விஷயம் அல்ல. துறக்க வேண்டியது இளைஞர்கள் தங்களுடைய சுயநலத்தை துறக்க வேண்டும். சுயநலத்தை இளைஞர்கள் துறந்துவிட்டால் ஒவ்வொரு இளைஞனும் நான் நாடு காக்கின்ற, சமூகத்தை காப்பாற்றுகின்ற, ஜாதி ஒழிந்த, மத பேதமில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குகின்ற அந்த பணியை ஏற்படுத்த வேண்டும் என்றால் அது ஒன்று பெரிய காரியம் அல்ல, மிகச் சுலபமான காரியம்தான். நான் இன்றைக்கு கூட ஏன் இளைஞர்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று எண்ணுகிறேன் என்றால், என்ன காரணத்திற்காக என்று கேட்டால் ஒன்றை சொல்லுகிறேன். இன்றைக்கு நீங்கள் விளைவித்த, நாளைக்கு நீங்கள் பார்க்க இருக்கிற ராமானுஜர் படம், இந்த ராமானுஜர் படம் நான் எழுதப் போகிறேன் என்று செய்தி இருந்ததும் யார் யார் என்னென்ன திகைப்புக்கு உள்ளார்கள், என்னென்ன திகைப்புக்கு இடமளித்தார்கள் என்பது எனக்கு தெரியும். அவர்களுக்கு வரலாறுகளை ஞாபகப்படுத்த வருகிறேன். இது ராமானுஜரை நான் தேடி பிடித்து படமாக்குவதற்காக முன்வரவில்லை. ராமானுஜரை எனக்கு உன்னை என்னுடைய ஆசான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தேடி பிடித்து அவருடைய கதைக்கு அப்பொழுதே வசனம் எழுதினார். அப்படி ஏன் புரட்சி கவிஞர் ராமானுஜரை தேடி அலைந்து அவரை பிடித்து படமாக்கினார் என்றால், அவருடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்ள அவருக்கு கிடைத்த ஒரு கருப்பொருள் ராமானுஜராகத்தான் அப்பொழுது இருந்தார். ஜாதி இல்லை, மதம் இல்லை, மத உணர்வுகளுக்கு இடமில்லை, எல்லோரும் மனிதர்கள்தான். ஆண்டவன் சிருஷ்டியில் அத்தனை பேரும் சமந்தான். சமத்துவத்திற்கு உள்ள இந்த இடத்தை பகிர்ந்து கொள்ள முடியாது என்று எண்ணிய காரணத்தால் தான் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் நாம் இன்றைக்கும் ஏற்றி போற்றுகின்ற, பாராட்டுகின்ற பார்வையிடும் கவிஞர். அவர் ஏன் ராமானுஜரை தேர்ந்தெடுத்தார் அதை என்று கேட்டால், வேறு வழி இல்லை இவருக்கு. இவர்களை கொண்டாவது, இவர்களுடைய கதைகளை சொல்லியாவது இவர்களுடைய வழியிலே பெற்றவர்கள் வந்து நடக்க மாட்டார்களா? அப்படி நடந்தால்
நாட்டு ஜாதி ஒழியாதா, மதபேதம் ஒழியாதா என்று அப்படி எண்ணிய அந்த எண்ணத்தினுடைய பிரதிபலிப்புத்தான் அப்பொழுது ராமானுஜர் படத்தை வெளியிட பாரதிதாசன் முன் வந்தாரே. அது பாரதிதாசன் பெரிய சுயதேயாதக்காரர் அல்லவா, அவரை போய் எப்படி ராமானுஜர் படத்தை வெளியிட தொடங்கினார் என்று கேட்பவர்களுக்கு நான் தருகின்ற ஒரே பதில் இந்த பதில்தான். ராமானுஜர் பாரதிதாசனை போல நேரடியாக பொதுப்படையாக கடவுளுடைய தேசத்தை வளர்த்தவர் அல்ல. ஆனால் கடவுளை வைத்து மக்களை பேதப்படுத்துகின்ற மதீயத்தை ஒழிக்க வேண்டும் என்று கருதுகிறார். அப்படி கருதிய அந்த திருப்புறவர்களில் பெருங்கவிகளில் ஒருவர்தான் நம்முடைய பாரதிதாசன். பாரதிதாசனை பின்பற்றி நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே பிள்ளைகளை இன்றைக்கும் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட தத்துவஞானிகள், அப்படிப்பட்ட பெரும்புகழவர்கள், தமிழ் அறிஞர்கள் பதத்திலே பார்த்தாலும் தெரியும் என்ன ஒரு குறை என்று தமிழ் அறிஞர்களுக்காக ஒரே ஒரு குறை. ஏன் இவ்வளவு நல்ல விஷயங்களை சொல்லுகின்றவர்கள் அதை சமஸ்கிருதத்தை சொல்ல வேண்டும், தமிழிலே சொன்னாங்க, எல்லாருக்கும் புரியாதா? எல்லாருக்கும் புரியக்கூடிய மொழி எங்களுக்கு தமிழ் மொழிதான், அந்த தமிழ் மொழிதான் வேண்டும் என்ற ஒரு உன்னதமான கருத்தை பரப்புவதற்காகத்தான் ராமானுஜர் வெளிவந்தார், வந்திருக்கிறார். அவரை பின்பற்றுக்கு என்று நான் உள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் ராமானுஜருடைய கருத்தை ஏற்று அவர் வழியில் சமுதாயத்தை சீர்திருத்தி அமைக்க எத்தனை பேர் முன்வருவார்கள் என்று பார்த்தால் மிகச் சிறப்பாக முன்வருவார்கள். அந்த சமுதாய பணியை ஏற்றுக்கொண்டு அந்த சமுதாய பணியை ஏற்பது கிடைக்கின்ற வெற்றியை வைத்து நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சமத்துவ சமுதாய எல்லோரும் ஒரு குலம், ஒன்றே குலம், ஒருவரே தேவன் என்று உரைக்கின்ற குலம், அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான லட்சியத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பணியிலே ஈடுபட்டோம். எதிலிருந்து கருணாநிதி அவரை பாராட்ட இங்கே அழைத்தால் அவர் பணத்துக்கு பிரச்சாரம் செய்கிறாரே என்று யாராவது விரும்புகிறானால் இது பணத்திற்காக நான் செய்கின்ற பிரச்சாரம் அல்ல, பகுத்தறிவு பரவ வேண்டும் என்பதற்காக நான் எந்த நேரத்திலும் செய்கின்ற பிரச்சாரங்களிலே இதுவும் ஒன்று என்பதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட பகுத்தறிவு பிரச்சாரத்தை, அப்படிப்பட்ட சமூக சீர்திருத்த பிரச்சாரத்தை ஜாதி மதமற்ற ஒரு உன்னதமான சமத்துவ தமிழகத்திலே உருவாக வேண்டும் என்ற அந்த பிரச்சாரத்தை நீங்கள் செய்ய வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆரம்பத்திலே அரசியல் ரீதியாக நாங்கள் எல்லாம் மாநில சுயாட்சி கேட்பவர்கள், நாங்கள் மத்திய அரசுக்கு
இணக்கமாக இருப்பவர்கள் என்று உரைத்து வெளிவந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு சொல்லுகின்றேன், மத்திய அரசு எங்களை மதித்தால் மதிக்கிற வரையில் நாங்கள் அடங்கி போவோம். ஆனால் நாங்கள் தான் இமயமலையிலே இருந்து கன்னியாகுமரி வரையிலே ஆழ பிறந்தவர்கள், நீங்கள் தான் என்று உரைத்தால் நாங்கள் மீண்டும் எங்களுடைய விடுதலை கோஷத்தை எழுப்பவர்களாக ஆவோம் என்பதை இப்பொழுதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை ஏதோ ஒரு பிரிவினைவாத இயக்கம் என்று தவறாக எண்ணிக்கொண்டு இந்த பிரிவினை அடக்க நாங்கள் தயார் என்று சொல்லிக்கொண்டு அதற்கு கிடைக்கின்ற ஆட்களை பயன்படுத்தி கொண்டு அரசியல் நடத்த தமிழகத்திலே யாராவது முன்வருவர்களானால் அவர்கள் தமிழகத்திலே மாத்திரமல்ல வடநாட்டிலே கூட அவர்களால் தலையெடுத்து அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்ய முடியாது என்பதை நான் இன்றைக்கு சொல்லிக் கொள்ளுகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு சமுதாயத்தில் இருந்த இயக்கம் தோன்றியது. தந்தை பெரியாரால், பேரறிஞர் அண்ணாவால் அவர்களை தொடர்ந்து நடைபெறாமல் கொண்டவர்களால் இந்த இயக்கம் இன்றைக்கு வலுப்பெற்று மணலில் நீ மனிதன், மண்ணன்று, புழு அன்று, பூச்சி என்று, ஆகவே மனிதனாக நடப்போம், மனிதனாக நாம் நடத்த யார் மறுத்தாலும் அவர்களை எல்லாம் வீழ்த்துவோம் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு, அந்த வீரோட தொழிலோடு நாம் நம்முடைய பிழைகளை ஆற்றிட வேண்டும். குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள், உங்களுடைய கையிலே இந்த நாடு இருக்கிறது. கையை வைத்து பார்க்காதீர்கள், உங்களுடைய கையிலே தான் இந்த நாடு இருக்கிறது. இந்த நாடு உங்களுடைய கையிலே இருந்த காரணத்தால் தான் மாணவர் போராட்டங்களில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாளிதழே என்று உரைத்து அன்றைக்கு இந்தியை எதிர்த்து போர்க்குரல் கொடுத்து மாணவர் இயக்கம், திராவிட இயக்கத்தின் இளைஞர் பிரச்சாரம். அப்படிப்பட்ட இளைஞர்கள் இருக்கும் வரையில் எந்த மொழியும் நம்மை அடிமைப்படுத்த முடியாது, எந்த மொழியாலும் நம்மை தாக்கி அழிக்க முடியாது. அந்த உணர்ச்சியோடு, அந்த வீர சபதத்தோடு நாம் நடைபோட வேண்டும். அதுதான் நம்முடைய வெற்றிக்கு வழிகாட்டி என்று உங்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி, அந்த வெற்றி பாதையை வீரரை எவ்வளவு அந்த பாதையை யார் குறுக்கிட்டாலும் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுப்போம் என்று கூறி இந்த விழா நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரை, கழகத்தினுடைய பிரதிநிதிகளை பாராட்டுவதற்காக மாத்திரமல்ல, அவர்களுடைய பணிகளை மேலும் முன்புறமாக ஆக்கி, மேலும் வலிவுள்ளதாக ஆக்கி, அவர்களை எல்லாம் தமிழர்கள், நாம் தமிழர்கள், நாம் திராவிடர்கள் என்ற அந்த உணர்வுக்கு அவர்களை எல்லாம் கொண்டு சென்று வளர்வோம், வலியுறுவோம் என்று கூறி உங்கள் நிறுத்தத்தை விடைபெறுகிறேன். நன்றி.
ஜன்னல் சமூகத்தின் சாளரம். மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்.